வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் ஆற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் ஆற்றல் ஒன்றை கொண்டே, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும், வகை வகையாய் உயிரை நாங்கள் தோற்றுவித்து, வகை வகையாய் உயிரை நாங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்த முடிக்கும் மேலாம், முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம், முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும், முழு முதற் பொருளே நம் அறிவும் ஆகும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ, பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ, பதமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம், பரமடைந்தோ ஒன்றானோ பரமானந்தம். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ, அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையானது ஒரு 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து
இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கி நம்மை சீராக வழிநடத்திட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் உண்மை உணர்வு பற்றிய மேலும் ஒரு கவி, அருகுண சீரமைப்பின் நல்விளைவு. அருகுண சீர் அமைப்பின் நல்விளைவு. அருகுணங்கள் தெரியுது. சீரமைத்தல் என்றால் இந்த குணங்கள் என்பதே அனுபவங்களின் பதிவு தானே. அந்த பதிவு பிரதிபலிக்கின்ற போது மனம், மூளையில எண்ணங்கள், அந்த எண்ணத்தின் பரிமாணங்களே குணங்கள். அப்ப மூலம் செயல்தான். அதனால் சீர் அமைத்தல் என்றால் சீர் என்ற தெய்வ நீதி, இயற்கை சட்டம், அதனோடு இணைந்து நம்முடைய குணங்களை அதுக்கு ஏற்றவாறு திருத்தி அமைத்துக் கொள்வது. ஏற்கனவே தடம் மாறிய செயல்பாடுகளை தர்மத்தோடு இணைத்து செயல்படுவது கர்ம யோகியாக வாழ்வது என்ற அர்த்தம். அப்படி அருகுண சீரமைப்பின் நல்விளைவு. அதுல தீமை என்பதற்கான வாய்ப்பு சிறிதளவும் இருக்காது. முழுமையாக இன்பத்தை மட்டுமே விளைவாக தரக்கூடியது தர்மத்தின் இயல்பு. அதனால் அருகுண சீரமைப்பின் நல்விளைவு. பேராசை, கவலை, சினம் அழுக்காறு விட்டால் பேரறிவாய் விரிவடையும் மனது தரம் மாறி ஓராசை உளத்தில் எழ ஒத்த நுட்பத்தோடு உடல், உறவு, சமுதாயம், இயற்கை நான்கின் இனிமை சீராக காத்து ஆற்றும் சிறப்பு இயல்பாகும். சிந்தனையின் உயர்வினிலே விழிப்புடனே வாழ யாராசையும் இதனால் அறிவறிய ஓம்பும். எப்போதும் அமைதி, இன்பம் நிறைவு பெற்று வாழ்வோம். ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறை. பேராசை, கவலை, சினம், அழுக்காறு. வள்ளுவர் சொன்ன அதே 4 அம்சங்கள். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் என்பார். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். பொறாமை, அதாவது இல்லாதவர்களுக்குத்தான் பொறாமை வரும் இல்லை. ஒரு பிச்சைக்காரன் அம்பானியை பார்த்து பொறாமப்படுறதில்லை, பக்கத்துல இன்னொரு பிச்சைக்காரனை பார்த்து தான் பொறாமப்படுவான். அப்ப பணம் இல்லாததுனால பொறாமை வந்ததுன்னு சொன்னா பெரும் செல்வந்தனை பார்த்தானே பொறாமப்படணும். அப்ப பொறாமை என்பது தான் இருக்கின்ற இடத்திலே மற்ற விட தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்ற தன்முனைப்பு. அதனால் அவர்களை விட நம்மிடத்தில் நிறைவாக இருந்தாலும் கூட மற்றவருக்கும் ஒரு நன்மை நடக்கின்ற போது அதை பொறுத்து கொள்ள முடியாத நிலை அழுக்காறு. இந்த பொறாமை வருகின்ற போது அடுத்தனுடைய வெளிப்பாடு என்ன என்றால், அங்க இருக்கிறது எனக்கும் வேணும், பேராசை, அது அவா. சரி, அதை உள்ளானு பார்க்கிற போது வெறுப்பு, அந்த வெறுப்பிலே இன்னாச்சொல், கடும் சொற்கள் வெளிப்படும். அதே தான் மகர்ஷி அவர்கள் பேராசை இதன் அடிப்படை. வாழ்க்கையில தன்முனைப்பின் முதல் வெளிப்பாடே பேராசை தான். தேவைகளின் பரிணாமம் தானே ஆசையும் பேராசையும். இப்ப உடல் தேவை, அதை வைத்து என்னென்ன பொருட்கள் நமக்கு அவசியம் என்று நினைக்கின்ற போது ஆசை. அதுவே எல்லையற்று எடுக்க வேண்டும் என்கின்ற போது பேராசை.
அதனால் தன்முனைப்பின் எழுச்சியே தேவைகளின் பரிணாமமே ஆசை, பேராசை. பேராசை பிறகு கிடைக்கவில்லை என்றால் சினம். அந்த சினம் தன் மீது திரும்புகின்ற போது கவலை. அடுத்தவர்கள் மேல எரிஞ்சு விழுந்தா கோபம். தன் மேலேயே கழிவிறக்கம் கொண்டால் அது கவலை. இப்படி பேராசை, கவலை, சினம், அழுக்காறு விட்டால் பேரறிவாய் விரிவடையும் மனம் தரம் மாறி பேரறிவாய் விரிவடையும். இந்த 4 அடிப்படை. இதனுடைய மலர்ச்சி இன்னும் மற்ற குணங்கள் எல்லாம் இருக்கும். 10 தீய குணங்கள், 10 நற்குணங்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்படி இருக்கும். ஆனா அடிப்படையில் ஒரு மனிதனை தாக்கக்கூடியவை இந்த 4. எனவே இவற்றை விட்டுவிட்டாலே இவற்றை சார்ந்த மற்ற துர்குணங்களும் விலகி போய்விடும். பிறகு என்ன மிச்சம் இங்கே? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், காமமும் காசு ஆசையும் நீங்கிவிட்டால் என்ன மிச்சம்? ஈஸ்வர பிரேமையே அங்கு மிச்சம். அதனால் துர்குணங்களை நீக்கிவிட்டாலே அங்கே தெய்வீகம் குடிக்கொள்ளும். அப்படி பேரறிவாய் விரிவடையும் மனது. இதுவரைக்கும் நான், எனது உடல், எனது உறவு, நட்பு என்று எல்லை கட்டி வாழ்ந்திருந்த மனம் இப்போது எல்லாரும் ஒன்றேதான் என்ற மன விரிவடைந்து எல்லோரையுமே தன்னுடைய உடன் பிறப்புகளாக, உறவுகளாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிடும். எனவே பேரறிவாய் விரிவடையும் மனம் அது தரம் மாறி ஓர் ஆசை உள்ளத்தில் எழ. இது தரம் மாறுகின்ற போது ஒரு ஆசை உள்ளத்தில் எழ ஒத்த நுட்பத்தோடு உடல், உறவு, சமுதாயம், இயற்கை 4 இனிமை சீராக காத்தாற்றும் சிறப்பு இயல்பாகும். அந்த ஓர் ஆசை என்ன என்றால் இந்த பிறவியின் பயனை நிறைவு செய்வது, இறைநிலையோடு ஒன்றிருப்பது தானே உச்சகட்டமான இன்பம். அதனால் இந்த பேரறிவாய் விரிவடைந்த மனம் தரம் மாறுகிறது. இதுவரைக்கும் தான் என்ற மைய புள்ளியில் இருந்த மனம், பகுத்தறிவு என்ற எல்லை கட்டியிருந்த மனம் இப்போது தொகுத்தறிவாக எல்லா மனிதர்களையும் ஜீவன்களையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய கருணை பார்வை பெற வந்துடும். அப்படி ஓர் ஆசை உள்ளத்தில் எழ ஒத்த நுட்பத்தோடு, டெக்னிக், நுட்பம் என்றால் டெக்னாலஜி, ஓர் ஆசை உள்ளத்தில் எழ ஒத்த நுட்பத்தோடு உடல், உறவு, சமுதாயம், இயற்கை இந்த 4க்குள்ளதானே வாழ்க்கை அமைந்திருக்கிறது. உடல், இதை சார்ந்திருக்கின்ற உறவு, அதே போல சமுதாய நட்பு. சரி, இந்த 3ம் இயற்கையோடு ஒத்துதானே வாழ முடியும். இயற்கையை புறக்கணித்து எதையுமே செய்ய முடியாது. வாழ்க்கை என்பதே தான், இயற்கை, சமுதாயம், இந்த முக்கோணத்திற்குள் தான் அமைந்திருக்கும். இதுல சமுதாயத்தை தனி மனிதன் மாற்ற முடியாது. சமுதாயமே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தால் என்று சொன்னால் அப்போ ஒரு மாற்றத்தை நிகழ்த்திவிடும். இயற்கை யாராவது கை வைக்க முடியுமா? எல்லாம் அதற்குள் நாம் கட்டுப்பட்டவர்களே தவிர இயற்கை நம்முடைய சொல்லுக்கு கட்டுப்படாது. இப்ப பூமி ஒரு நாளைக்கு ஒரு சுத்துன்னு பேசுறோம். அது அறியாமை இல்லையா? நாம பகுத்து ஒரு நாளுக்கு பூமி ஒரு சுத்திருமா? பூமி இரவு பகல் என்று ஒரு சுற்று முடிக்கின்றதை நாம் ஒரு நாள் என்று கணக்கெடுத்திருக்கிறோம். அப்ப இந்த கணக்கு இயற்கை சார்ந்து வந்தது தானே, காலம் என்ற கணக்கு. அது போல இயற்கை அது இறைவனுடைய நியதி. அது சமுதாயத்திற்கும் கட்டுப்படாது, தனி மனிதருக்கும் கட்டுப்படாது. அதற்கென்று உள்ள விதி என்ன? செயலிலே விளைவு. For every action there is an equal reaction.
அதனால் செயலுக்கு தக்க விளைவு என்பதுதான் இயற்கையின் சட்டமே தவிர மனிதன் எதிர்பார்க்கிறபடி ஆசைப்பட்டபடி நாம் மாறுவது இல்லை. அதனால் உடல், உறவு, சமுதாயம், இயற்கை நான்கின் இனிமை சீராக காத்து ஆற்றும். இந்த இயற்கை இந்த நான்குமே எதை தந்தது, தர வந்தது? தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அப்ப தர்மத்தை நிலைநிறுத்துவது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்பத்தை நிலைப்படுத்துவது, இன்பத்தை முழுமைப்படுத்துவது என்று அர்த்தம். அப்போ துன்பம் நேர்ந்த காலத்திலெல்லாம் நான் எழுச்சி பெற்று அந்த துன்பத்தை நீக்குகின்ற அறிவாக வந்தேன் என்றுதான் கீதை சொல்கிறது. அப்ப அதர்மத்தை நீக்குவது என்றால் துன்பத்தை நீக்குவதுன்னு அர்த்தம். அப்போ எப்போதெல்லாம் துன்பங்கள் எழுகின்றனவோ, பற்றாக்குறை தேவை எழுகின்றனவோ, அவற்றெல்லாம் நீக்குவதற்கு அறிவு தானே முனைந்தெழுகிறது. அது எப்படி நீக்குவது என்று அறிவுதானே வழி காண்கிறது. அதனால் அந்த அறிவே எழுச்சி பெற்ற நோக்கம் என்ன? எல்லா வகையான குறைபாடுகளை நீக்குவதற்காக வந்தது தானே. அதனால் சுவாமி சொல்லுவாங்க, எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன். அதனால் தானே பரிணாமம் மனிதனோடு நிறை பெற்று விட்டது. 7 அறிவு 8 அறிவும் பேசுறாங்களே தவிர அப்படி எங்கேயாவது 7 அறிவு 8 அறிவு உள்ள ஜீவன் இருக்கிறான்? இல்லையே. அதனால் மனிதனாக வந்ததை நிறை பெற்று விட்டது. எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கு மனித உடல் அமைப்பும் அறிவுத்திறமும் போதும் என்று இயற்கை தன் பரிணாமத்தை முடித்துக் கொண்டது. அப்போ மனிதனாக வந்தவன் அதை புரிந்து கொள்ளணும் இல்லையா? அப்ப அது புரிவதற்கான ஒரு நாட்டத்தை ஏற்படுத்துவது சமுதாயத்தின் கடமை. நமக்கு கல்வி என்பதை சமுதாயம் தந்தது தானே. அந்த கல்வியில அறம் இருக்கணும் இல்லையா? அதனால் கல்வி என்பதனுடைய இலக்கணமே எது நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியதோ அதுக்கு பேர் தான் கல்வி. அப்ப எதெல்லாம் நம்மை மேன்மைப்படுத்துமோ அதை மட்டும் கற்றுக்கொள்வது. அதாவது இங்க சொல்லுவாங்களே, டோன்ட் டீச் டோன்ட்ஸ். அதை செய்யாத, இதை செய்ய சொல்லக்கூடாது. எதை செய்யணுமோ அதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. அது போல வள்ளுவர் சொன்ன வாக்கு இங்க ஃபாலோ பண்றாங்க. நம்ம நாட்டில்தான் குழந்தைகள் வளர்க்கிற போது அதை செய்யாது, இதை செய்யாது, நெகட்டிவா தான் சொல்லுவோமே தவிர எதை செய்யணும்னு சொல்ல மாட்டோம். தெரிஞ்சதானே சொல்றதுக்கு எதை செய்யணும். அதனால இயற்கையோடு ஒத்து வாழ்வது அப்படின்ற போது வள்ளுவர் என்ன சொல்றாரு? கற்க கசடர கற்பவை. எவற்றெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றெல்லாம் ஐயமின்றி தெளிவாக கற்றுக்கொள். சரி, கற்பதன் நோக்கம் என்ன? எனக்கு எல்லாம் தெரியும், நான் பெரிய மேதாவின்னு சொல்லிக்கொள்ளவா, காட்டிக்கொள்ளவா? நிற்க அதற்கு தக. ஒன்றை கற்பது பயன் கொள்வதற்காகத்தான். அப்ப கல்வி என்பது எது வாழ்க்கையை மேன்மைப்படுத்துமோ அவற்றை மட்டும் கற்றுக்கொள்வது. கற்ற பிறகு அதன்படி வாழ்ந்து காட்டுவது. எனவே இந்த இலக்கணம் யார் மாத்தினாங்க? மனிதன் தான் மாத்தினான். இயற்கையா மாற்றியது, மனிதனே மாற்றிக்கொண்டான். அதனுடைய விளைவுகள் தானே இத்தனை பிரச்சனைகளும் துன்பங்களும். அதனால் இயற்கை நான்கின் இனிமை சீராக காத்து ஆற்றும் சிறப்பு. அந்த இனிமை வேண்டும் என்று சொன்னால் சீர் ஆக அந்த இயற்கை விதியை மதித்து தான் வாழ்ந்தாகணும். அதை அலட்சியப்படுத்துகின்ற போது, முரண்படுகின்ற போது இனிமை கெட்டு போகும், சீர்மை கெட்டு போகும். இன்பங்களே துன்பங்களாக மாறும். அப்ப இன்பத்தை தருவதும் துன்பத்தை தரும் வேறு வேறா என்றால் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். ஒரே அறிவுதான் சுகமும் தருகிறது, துக்கமும் தருகிறது. யார் காரணம்? இறைவன் காரணமா? நாம் செய்த செயலுக்கு இறைவன் என்ன செய்கிறாயோ அதுக்கு விளைவை தருகிறார். கண்ணாடி மாதிரி தான், என்ன முன்னாடி இருக்கோ அதை எடுத்து காட்டும். அது கண்ணாடியின் குறைபாடா? அது போல இறைவன் அப்படித்தான்.
எதை தருகிறோமோ அதை திருப்பி கொடுப்பான். அதனால் நல்லதை செய்கின்ற போது நற்பயன்களை தருகிறான். அது இயற்கை விதின்னு சொல்கின்றோம். தீயதை செய்கின்ற போது தீய துன்பத்தை தருகிறான். அதுவும் அதே விதிதான். அதனால் அறக்கருணை மரக்கருணை என்று இரண்டாக இறைவனின் கருணையை பேசும் சைவ சித்தாந்தம். இப்படி சிந்தனையின் உயர்வினிலே விழிப்புடனே வாழ சீராக காத்தாற்றும் சிறப்பு இயல்பாகி போயிடும். அதாவது பிறக்கும் போதே நற்பண்புகளோடு வந்து விட்டால் பிரச்சனை இல்லை, போராட்டமே கிடையாது, இயல்பே அப்படித்தான் இருக்கும். ஆனால் இயல்பில் இல்லாதது அப்படின்ற போது என்ன செய்யறோம்? கற்றுக்கொள்கிறோம். அப்போ ஏற்கனவே இருந்த 6 குணங்கள் மகிழ்ச்சியிட்ட வந்த பிறகு சீர் அமைத்தல் என்று ஒவ்வொன்றாக வெற்றி பெற்றோமோ இல்லையோ முன்னேறி இருக்கிறோம். இல்லை, வருவதற்கு முன்பு இருந்த ஆசைகள், கோபம், கவலை, இன்றைக்கு இருக்கின்ற அதே நிலை, எவ்வளவு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப இந்த மாற்றம் நமக்கு அறிமுகப்படுத்தவில்லை என்றால் முயற்சி செய்திருப்போமா? மாறி இருப்போமா? அப்போ நம்முடைய புண்ணியமோ இறைவன் இயற்கையின் கருணையோ, நல்ல குருடத்திலே வந்தோம், அவர் அருகுண சீரமைப்புக்கு பயிற்சியிலாம் கொடுத்தார். அதே சிரத்தையோடு நாம் செய்கிறோம், செய்ததுக்கு தகுந்த உச்சத்தை தொடுகிறோம். அப்படி இந்த பயிற்சியின் மூலமாக நம்மை மாற்றிக்கொள்கிறோம். பிறப்பில் இல்லாதது வளர்ப்பில் வார்த்தெடுக்கிறோம். பிறப்பில் இல்லை. என எத்தனையோ தலைமுறைகளாக மனித குலம் 6 குணங்களை சிக்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுல அங்கங்க கொஞ்சம் நற்குணங்களும் ஒட்டி கொண்டு இருக்கும். அப்ப தீயதை அழித்து நல்லதை மட்டுமே முழுமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். அப்ப பிறப்பிலே இல்லாததை வளர்ப்பிலே, வாழ்க்கையிலே அதை பெற்று நம்மை தரம் மாற்றிக் கொள்கிறோம். அப்படி சீராக காத்து ஆற்றும் சிறப்பு நம்மை இயல்பாகவே அந்த நற்பண்புகளிலே வாழ வைத்தோடும் செயல்பட வைத்து வருகிறது. சிந்தனையின் உயர்வினிலே விழிப்புடனே வாழ. சிந்தனை எல்லாருக்கும் தான் இருக்குதுங்க. 5 ஜீவன்களுக்கும் இருக்குது, 6வது மனிதர்கள் எல்லோருக்குமே சிந்தனை இருக்கு. சிந்தனை இல்லாத மனிதன் உண்டா? இல்லை. அப்போ சிந்தனை செய் மனமே தினமே என்ன செய்யறோம்? சந்தத மூவாசை சகதில் உழன்றனை சமரச நெறி சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை ஆகையினால் என்று அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே. அதனால சிந்தனை இருக்கு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களிலேயே இருக்கு. எவ்வளவு பெற்றாலும் அதுல நிறைவு என்பது கிட்டாது. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும். இவ்வளவு அடைந்தும் ஏன் இந்த மனம் நிறைவு பெறவில்லை? இதுக்கு வேற என்னதான் வேணும் உனக்கு என்று அந்த மனதிடத்திலே ஒரு இன்டர்வியூ நடத்தி இருக்கணும். இவ்வளவு இருந்தும் ஏன் உனக்கு நிறையல? இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு என்று அதை ஆராய்ந்து பார்த்திருந்தால் தகுந்த குரு வந்து சேர்ந்திருப்பார். அந்த ஆராய்ச்சியே இல்லாமல் இன்னும் போய்கிட்டே இருந்தார். அதுக்கு எங்கே எல்லைக்கோடு? அதனால் சிந்தனையின் உயர்வினிலே விழிப்புடனே வாழ, சிந்தனையை சீரோடு தெய்வநீதியோடு இணைத்து செயல்படுவது, அதுக்கு பேர் தானே கர்மயோகம். இறைவனோடு இணைந்து செயல்படுவது, மனம் அறிவோடு இணைந்து சிந்தித்து செயல்படுவது, அதுதானே கர்மயோகம். அதனால் சிந்தனையின் உயர்வினிலே விழிப்புடனே வாழ. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? ஏற்கனவே வந்த பழக்க பதிவு இருக்கு பாருங்க, அது உள்ள இருக்கு. அதுக்கு மேல் பதிவாகத்தான் அருகுண சீரமைப்பை வச்சிருக்கிறோம். சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உள்ள இருக்கிற அரக்கன் மேல வந்துடுவான். அப்ப இவ்வளவு தத்துவத்தை பேசுறாங்க, செய்யறாங்க, நீங்க இப்படி செய்தீங்களா அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்ப ஏன்னா கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எதுவுமே அழிந்து போவதில்லை.
எல்லாமே இருப்பா இருக்கும். அதுக்கு மேல அருகுண சீரமைப்பு என்பதை மேல் பதிவாக வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மேல் பதிவு மட்டுமே பயன் கொள்ள வேண்டும் என்றால் அந்த உள்பதிவு அதற்குள் இருக்கின்ற இறைநிலை அதனோடு இணைந்து நிற்கணும். இல்லை என்றால் சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படுகின்ற போது இந்த அரக்கத்தனம் வெளியே வந்துடும். அப்படித்தானே ஆன்மீகத்தில் உள்ளவர்களை சறுக்கி விடுகிறாங்க. அதனால் மனதின் இயல்பு தன்முனைப்புடைய சக்தி என்ன? தெய்வத்திற்கு நிகரான ஆற்றல் படைத்தவன் சைத்தானதுன்னு சொல்றாங்க. அதனால சைத்தானுடைய ஆதிக்கம் அடங்கி நிற்கும். நான் ரொம்ப யோகினாயிட்டேன்னு சொல்லி. ஆனா வாய்ப்பு கிடைக்கின்ற போதும் காலவாரி விட்டுரும். அதனால்தான் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒரு தீயதை சந்திக்கின்ற சூழ்நிலையிலேயே பி கேர்ஃபுல் அப்படின்னு நமக்குள்ள எச்சரிக்கை மணி அடிக்கணும். அந்த அளவுக்கு மனதை பக்குவப்படுத்துவதற்கு மேல்பதிவு 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 போட்டு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அப்பதான் அது இயல்பாக மாறும். மேலும் அடங்கிருக்கின்ற உள்பதிவு வெளியே வராம காத்துக்கொள்ள முடியும். அப்படி சிந்தனையின் உயர்வினிலே விழிப்புடனே வாழ யாராசையும் இதனால் அறிவறிய ஓங்கும். நல்லவன் கெட்டவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், எத்தனை பிரிவினைகள், மதங்கள் வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த வழியால் அல்லாது வேறு வழியில பக்குவமாக முடியுமா பாரு. என்னவோ நம்பிக்கை வச்சுங்க, எந்த மதத்தையோ பின்பற்றுங்க, எந்த கொள்கை கோட்பாடு குலம் கோத்திரம் எதையோ வச்சுக்கோங்க. ஆனால் தவம், அகத்தவம், அகத்தாய்வு, இந்த 2 பயிற்சிகளை செய்யாமல் ஒரு மனிதன் பாதுகாப்பாக நிறைவாக வாழ்ந்துவிட முடிகிறதா? பார், சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. எனவே எந்த பிராண்டில் இருந்தாலும் சரி, எந்த எல்லைக்குள் சிக்கியிருந்தாலும் சரி, எல்லை கடந்து வருவதற்கு ஒரே ஒரு வழிதான். ஐயப்பனை தரிசிக்கிறதுக்கு இந்தியாவின் பல்வேறு பாகங்களிலிருந்து பல திசைகளிலிருந்து பக்தர்கள் வருவாங்க. எல்லாம் கோவில்கிட்ட வந்தாச்சு. எந்த வழி வந்திருந்தாலும், எந்த திசையில் வந்திருந்தாலும் இப்ப கோவிலுக்கு வந்தாச்சு. ஆனா கோவிலை சுத்தி படிக்கட்டு இல்லை. ஒரே ஒரு பக்கம் ஒரு 18 படிக்கட்டு இருக்கு. அப்ப எந்த திசையில் யார் வந்திருந்தாலும் 18 படிகளை கடந்தால்தானே தத்துவமசி ஐயப்ப தரிசனம். அதனால் நீங்க எந்த மார்க்கத்தை, எந்த மதத்தை, எந்த பிரிவினையிலே வாழ்ந்தாலும் இந்த 18 படிகளை கடக்காமல் ஆத்ம தரிசனம் இல்லை, தெய்வ தரிசனம் இல்லை, வாழ்க்கை நிறைவும் இல்லை. ஒரே வழிதான். அதனால் 6 குணங்களை சீரமைக்கணும், 5 புலன்களை அளவு முறையோடு பயன் கொள்ளணும், 7 உயிர் மையங்களை கடந்து மனம் துரியத்திலே நின்று வாழணும். இந்த 18 படிகளை கடந்தால்தான் தெய்வ தரிசனம். இதை தவிர ஒரு வழியே கிடையாது. யாராவது ஆராய்ந்து காட்டியிருக்கிறாங்களா பாருங்க. உலகம் முழுவதும் ஆராய்ந்து பார்த்தாலும் எங்கேயுமே இதை தவிர வேறு வழி இருந்திருக்காது. அதனால் யார் ஆசையும் இதனால் அறிவறிய ஓங்கும். யாராக இருந்தாலும் சரி, எப்போதும் அமைதி இன்பம் நிறைவு பெற்று வாழ்வோம். இந்த இடத்தை தொட்டுவிட்டோம் என்று சொன்னால் எப்போ நிம்மதி, எப்போ நிம்மதி. எதை மீதும் ஆசையும் கிடையாது, வாழ வேண்டும் என்ற ஆசையும் கிடையாது. இருந்தா இருக்கிறோம், போனா போறோம். இப்ப என்ன ஆசை இருக்குங்க? என்ன தவிப்பு இருக்கு? எதுவுமே கிடையாது. இருக்குதா, ரைட், ஓகே, இல்லையா, அதுவும் சரி என்று எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வந்து விடுகின்ற போது அங்க குறை என்பதே கிடையாது, எல்லாமே நிறைதான். அப்படி எப்போதும் அமைதி இன்பம் நிறைவு பெற்று வாழ்வோம். அதனுடைய தினசரி கடமைதான், தினசரி நினைவுதான் நம் கடமை. அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும்.
இது ஒரே படிதான், தர்மத்தின் படி. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை, அந்த நாட்டம் இருந்தால் ஒரு நாள் அந்த உச்சத்தை கொண்டு போய் சேர்த்தோம். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவில் நிற்க வேண்டிய ஒற்றை வரி தருகின்ற ஞானம், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எப்படி சொல்றது, இந்த அருகுணத்தை சீரமைக்க எல்லாமே சிறப்பு. இந்த இறைவன் ப்ளஸ் பதிவுகள், அந்த ஃபார்முலா இதில் தான். வாழ்க வளமுடன். அருமை. தொடர்ந்து மகான் கவிகளுக்கு சீராக விளக்கங்கள் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்தி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சாந்தி கண்ணன் அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி பிருந்தா கார்த்திகேயன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒளித்துண்மை ஒன்றே தேர்ந்தெடுதல். வாழ்க வையகம். நன்றி ஐயா. பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துறவில் தொகுத்துறவு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும்,
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். கலந்து சிந்தனை பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், என் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலைதவம் நிகழ்வும் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருக்க நம்முடைய பயணத்திலே சிறந்த முறையில் எழுதப்பட்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.